வணக்கம் மக்களே, இந்த கொஸ்டின் பாருங்கள். a/b 1/4 கொடுத்துட்டாங்க, b/c 1/8 கொடுத்துட்டாங்க, a = 2 கொடுத்துருக்காங்க. தென் சியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏபிசி ஆல்ஃபபெட்டை எழுதிக்கலாம். ஏபிசி. தென் இங்கே பாருங்கள், a/bனா a:b வச்சுக்கோங்க. அப்போ 1:4. அப்போ a1b4. ஸோ 1 4. நெக்ஸ்ட் பாருங்கள், b/c b:c. அப்போ 1:8. b1c8 b1c8. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே எந்த வேல்யூ எம்டியாக இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ போட்டுக்கணும். இப்போ இந்த வேல்யூ எம்டியாக இருந்ததுன்னா இந்த வேல்யூவை இங்கே போட்டுக்கணும் 1. இப்போ இங்கே வேல்யூ எம்டியாக இருக்குது, அப்போ இந்த வேல்யூ இங்கே வந்துடும் 4. இப்போ என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 1 1. பியோட வேல்யூ 4 × 1 4. சியோட வேல்யூ 8 4s are 32. இப்போ நம்ம ஏபிசி 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த கண்டிஷனை அப்படியே விட்டுருவாங்க, பார்க்கவே மாட்டாங்க. சியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சியோட வேல்யூ டேரெக்டாக 32ன்னு பார்த்துட்டு ஆப்ஷன் சியை டிக் பண்ணுறீங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, a = 2. நம்ம கண்டுபிடிச்ச a 1. ஸோ இது வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்கு, இது 2ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி 2 ஆச்சுன்னா, இந்த 1-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 1 × 2 2. அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சி என்ன பண்ணணும், இந்த 32-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 32 × 2 64. அப்போது சியோட கரெக்டான வேல்யூ என்னன்னா 64. ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சம்ஸ் வேணும்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி மக்களே.